அரக்கோணத்தில் தெய்வச் செயலால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டம் குறித்தான அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மைக்கிற்கு பதிலாக பைப்பை பிடித்து கொண்டு முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நரேந்திர பிரசாத். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாசினி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு ஆதரவாக பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தடையை மீறி இத்தகைய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக மகளிர் அணி மற்றும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக காவல்துறையினர் மைக் மற்றும் ஸ்பீக்கர் அனுமதிக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் வளர்மதி பிளாஸ்டிக் பழுப்பை கொண்டு தனது கண்டன உரையை நிகழ்த்தினார். மைக் பிடித்தால்தான் மட்டுமே பேச வரும் என்ற பாணியில் பிளாஸ்டிக் பைப்பை பிடித்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி உரையை நிகழ்த்தினார். கட்சியில இருந்து உனக்கு நாங்க பாதுகாப்பு தர்றோம், பதவியை சும்மா எடுக்கிறோம், நீ கவலைப்படாத ஆறுதல் சொல்லி கட்சி பதவி கொடுத்திருக்காங்க. கட்சியில இருந்து எடுத்திருக்கிறாங்க, பதவியில இருந்து. நான் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன், இது போன்ற குற்றச்செயல் செய்யக்கூடிய திமுகவினர் கைது செய்யப்பட வேண்டும். அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். இந்த பெண்ணை விசாரிக்கிற போர்வையிலே காவலர்கள் விசாரிப்பது எப்படி தெரியுமா? ரொம்ப கேவலமாக விசாரிக்க முடியாத அளவுக்கு பச்சையாக கொச்சையாக விசாரித்து இருக்கிறார்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.